அபார கருணாமூர்த்திம் ஞானதம் சாந்தரூபிணிம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திரகுரும் நமாமி முதான்வகம். பெரிவாசரணம். மகாபெரிவாரின் மகிமை என்ற இந்த தொடரிலே அவருடைய மகிமையின் எல்லை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நம்ம இப்போ காணலாம் என்று இருக்கிறோம். மகாபெரிவா ஸ்ரீ மடம் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் கங்கனா மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே தான் பெருமாள் சேவை போது சாதிச்சிருப்பார். அப்புறம் அவர் கிளம்புவார். இன்றைக்கும் அந்த கங்கனா மண்டபம் இருக்குது. அந்த கங்கனா மண்டபத்து பக்கத்துலேயே ஒரு ஜங்ஷன், அது பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷனில் ஒரு மாற்று கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் உடைய மீட்டிங் நடக்கிறது. அந்த மீட்டிங்கில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பங்கெடுக்கிறார். அப்போ அவர் கவிஞர் கண்ணதாசன் பேர் வச்சுக்கல, முத்தையா அவர்கள் பங்கெடுக்கிறார். அவர் தீவிரமாக மாற்று கருத்தாக கடவுள் எதிர்ப்பில் ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பாராக இருக்கார். அப்பொழுது அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்சில் நிறைய மதத்தை திட்டுறதோடு இல்லை, மத தலைவர்களையும் திட்டுறது அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார். இது அந்த லவுட் ஸ்பீக்கர்லாம் இந்த சைடு வச்சுருப்பாங்க இல்லையா, மடத்து பக்கம்லாம். அப்போது மடத்தில் சிப்பந்திகள்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி இருக்குது, என்ன பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல வேண்டாம், பேசாமல் இரு அப்படின்றார். இது நடந்து ஒரு 2-3 நாளைக்குள்ளார பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் மெட்டன் ஆக்சிடெண்ட். அவர் கூட பயணித்தவர் சாண்டா சின்னப்பாதேவர் அவர்கள். 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் மாட்டின்றா. சின்னப்பாதேவருக்கு சிறு சிறு காயங்கள் தானா, அவர் விழுந்துடுறார். ஆனால் கண்ணதாசன் அவர்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கார். நினைவில்லை, சுயநினைவில் திரும்பலை. இது பார்த்து பயந்து போய் சாண்டோ அவர்கள் நேராக பெரியவாண்ட சரண்டார். ஏன்னா பெரியவாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஏன்னா அவரே தெய்வம் முருகனோட இருக்கிறார். ஒரு முருகனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறதுல அவருக்கு ஐயமில்லை. நேராக இவர்கிட்ட பெரியவா அனுகிரகம் பண்ணணும், இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு சொன்னோடனே, பெரியவா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவர் சரியாயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த முத்தையனை பற்றி என்ன தெரியும்னு, அவர் ஒரு கவிஞர், இந்த மாதிரி காரைக்குடியில் வந்திருக்கார் அப்படிலாம் சொல்லுங்க. இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்குறார். தெரியும். இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பார்த்துருக்கியோ? தெரியும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இவர்கள் தாத்தா வம்சங்கள் அண்டு பெற்றோர் வம்சங்கள் தான் புனருத்தானமே பண்ணி வச்சுது. அப்போ காஞ்சிபுரத்துக்கு இவருக்கு எவ்வளோ தொடர்பு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறார். சின்னப்பாதேவருக்கு ஒரே ஆச்சரியம், இப்படிவா அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்படிப்பட்டவர் தான், அந்த வம்சத்தில் இருக்கிறவர் தான் முத்தையன். இவருக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆக போகிறதில்ல. அவருக்கு நிறைய, அவரால் இந்து தர்மத்துக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகிறது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவரெலாம் ஒன்றும் ஆக மாட்டார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி விபூதி கொடுக்குறார். அந்த விபூதியை கொண்டு போய் சின்னப்பாதேவர் அவர்கள் கடவுள் மறுப்பாளரான இவருக்கு நெற்றியில் விட்டுறார். விட்டுட்டு அந்த பேலன்ஸை தலைமாட்டில் வச்சுட்றாராம். இது டெய்லி நடந்துட்டுருக்கு. ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகிட்டுருக்கு. 5ஆவது நாள் பார்த்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணதாசன் அவர்கள் அவர் நினைவு திரும்பிடுறது. நிரம்பு திரும்பின உடனே அவருக்கு முகத்தில் தடவி பார்க்குற தாடி கிடிலாம் இருக்க மாதிரி இருக்குது. உடனே யூ வாண்ட் ஹேவ், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆசைப்படக்கூடிய மனிதர். அதனால் அவர் உடனே என்ன பண்ணுறாரு, கண்ணாடியை கொண்டு வாங்க, முகம் பார்க்குற கண்ணாடி கொடுக்கலான்னா இவர் நெத்தியில் இட்டு இருக்க திருநீர் அவர் கண்டுபிடிச்சிடுவாரேன்னு பயப்படுறார். இருந்தாலும் கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அந்த நர்ஸுகிட்டேருந்து அந்த கண்ணாடி வாங்கி பார்க்குறார். நெற்றியிலே திருநீர் இருக்கிறது. இவருக்கு ஒன்றும் புரியலை, அழிக்கவும் இல்லை. அப்போ சாண்டோ சொல்கிறார், இந்த மாதிரி மகாபெரிவாட்ட போய் என்ன பண்ணோம், அவர் தான் உனக்கு கொடுத்தார், அவர் நல்லா ஆகிடும்னு சொல்லியிருக்கார், அதனால தான் நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு. கண்ணதாசன் ஒன்றுமே பேசலையாம். கண்லேருந்து தாரையாக தண்ணி வந்ததான். அவர் சொல்கிறார்,
நான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்போது நேராக காஞ்சி மடத்துக்கு போய் அவர் சுவாமியை பார்த்த பிறகு தான் எங்கேயும் போகணும் அப்படின்னு ஒரு கட்டளையை போடுற. அதே மாதிரி அவர் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா நேராக கூட்டிகிட்டு வந்து சுவாமிகிட்ட அனுகிரகத்துக்கு வர. அப்போ பெரியவாண்ட வந்த உடனே இவ்வளோ நாள் அந்த காலம் முடிஞ்சிடுத்து, இனிமேல் புது காலமாக ஆரம்பிச்சுக்கோ, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் செய்யு அப்படின்னும். எதை செய்வது அப்படின்னு திருப்பி இவரே கேட்குறார். ஒன்றால் இந்து மதத்துக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யன்னு சொன்னது தான் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற ஒரு பெரிய தொடரை கண்ணதாசன் தன்னுடைய எழுத்தால் வடிக்க முடிந்தது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். மதத்தோடு சேர்ந்தவர் அப்படின்னு இல்லாமல் மதத்தை விட்டு வெளியில் வந்து மதத்துக்குள் புகுந்து திருப்பியும் அதோடைய ஃபுல் புனருத்தாரணம் சொல்லுவோம், அப்படி ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணின ஒரு விஷயந்தான் கண்ணதாசன் லைஃப்பில் நடந்தது. அதில் கண்ணதாசனுக்கு பெருமையோ இல்லையோ இந்து மதத்துக்கு பெரிய பெருமை. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, கண்ணதாசன் கவிதை எழுதுவதோ அவர் தத்துவார்த்தமாக எழுதுவதோ அவருடைய ஆத்மார்த்தமாக இருந்ததோ அவருக்கு கொடுத்த அனுகிரகம். ஏன் அனுகிரகம்? அவருடைய பூர்வ புண்ணியத்தில் மட்டுமல்ல அவர் கண்ணதாசன் அவர்கள் காஞ்சிபுரத்தோட தொடர்பு கொண்டது. கண்ணதாசன் அவர்கள் வேலை பார்த்தது திருவொற்றியூர் அப்படிங்கிற ஊரில். அந்த திருவொற்றியூருங்கிற ஊரில் கார்பரண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இடத்துல வேலை பார்த்துட்டு அவர் போய் படுத்துக்கொண்டு ஒரு மேடையானது இடமானது நத்திங் பட் பட்டினத்தார் அப்படிங்கிறவுடைய அந்த செட்டியாருடைய சமாதி, பட்டினத்தார் அப்படின்னு அன்போடு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய சமாதி. அப்போது இந்து மத தொடர்பு இல்லாமல் ஒரு ஒருத்தர்கிட்ட போய் இருக்க முடியாது. அப்போது தத்துவத்தின் தத்துவார்த்தமாக இருந்த பட்டினத்தாரின் சமாதியிலேயே அவர் படுத்து அதனுடைய அந்த வைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம்லாம் கிரகிச்சுண்டு அது இருக்கும்போது நடுவில் டைவர்ஷன் கொஞ்சம் அப்படி பிளாங்க் ஆகிட்டு வேறு இடத்துக்கு போகிறது. அப்படி போன இடத்து திருப்பி பாதையை மாற்றி கொடுத்த அந்த மகிமை பெரியவரச்சாரம். இது தப்பாக போயின்னு இருக்க ஒரு பாதை, இதுக்கான நிறைய ஆத்மார்த்தமான அனுபவம் நிறைய இருக்குது அப்படின்னு திருப்பி கொடுக்குறார் பாருங்கள். இதுதான் பெரியவர். அந்த ஒரு ஆத்மார்த்த அனுபவத்தை உணர்ந்து திருத்தி இந்து மதத்துக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று செய்ததுனால இந்து மதத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் இப்படி பல விஷயங்களை பெரியவா ஒன்றுக்கு ஒன்று கலந்து மைண்டில் வச்சுன்னு தான் செய்வார் அதுதான் பெரியவா. அதனால் தொடர்ந்து பெரியவரின் மகிமையை வேறொரு காணொளியில் காண்போம். அதுவரை வாழ்க வளத்துடன்.